பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பாக்கியா வந்து இந்த மாதிரி இனியாவோட மாமனார் வீட்டுக்கு போய் இனியாவோட மாமனார் கிட்ட என்ன ஆச்சு, ஆகாஷை வெளியே கொண்டு வர முடியுமா, யார்ட்டையாவது பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து பண்ண தப்புக்கு இவனையும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மழுப்பி பேசுகிறாரு. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பாக்கியாவை வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுறாரு. இன்னொரு சைடு கோபி வந்து இனியாவோட ஆஃபீஸில் போயிட்டு இனியாவை பார்த்து பேசி, நீ எதுவும் கவலைப்படாதம்மா, நீ வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே இனியாவோட பாட்டி, எதுக்கு இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவனா ஏன் இவளை தனியாக கூட்டிகிட்டு வரீங்க, புருஷனோட வந்தால் சரி, தனியாக எதுக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. உடனே கோபி வந்து, ஏன் அவள் வீட்டுக்கு அவள் வரக்கூடாதா, ஏமா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனியாவோட பாட்டி டிவியை ஆன் பண்ண போவாங்க. டிவியை ஆன் பண்ணால் இந்த ஜெயிலுக்கு போன விஷயம் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து அவங்கள எப்படியோ சமாளித்து டிவி பார்க்க விடாமல் ரூமில் போய் தூங்குங்க அத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இனியா வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அழுவாங்க. இனியாவோட நிலைமை இந்த மாதிரி ஆனதுக்கு முழுக்க முழுக்க கோபி தான் காரணம். கோபி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருந்தால் அந்த கல்யாணமே நடந்திருக்காது, இனியாவோட வாழ்க்கையும் இப்படி ஆயிருக்காது, பாக்கியாவோட ஹோட்டலும் போயிருக்காது. கோபி பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.